சிறகடிக்க ஆசை அப்கமிங் எபிசோட். நான் இப்போ தான் புதுசாக வீடியோ போட்டுட்ருக்கேன். வீடியோ பார்க்குறவங்க மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுமே பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஓஃபுல்லாக இருக்கும். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும்னு சொல்லிட்டு நடுவில் பார்த்தீங்கன்னா விடுகதை கேட்டிருப்பேன். அந்த விடுகதையை பார்த்தோன்னே யார் ஆன்சர் கண்டுபிடிச்சிங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஆன்சர் தெரியாதவங்க வீடியோ கடைசியில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸ்வேதாக்கு பார்த்தீங்கன்னா முத்து, மீனா அப்புறம் அவங்க ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸில் படிக்கிறவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா ட்ரீட் வைக்கிறாங்க. அந்த சமயம் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒரு ஒய்ஃபுக்கு எவ்வளோ உறுதுணையாக இருக்கணுன்றதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஸ்வேதா பார்த்தீங்கன்னா மிஷ்ரா கிட்ட சரி நீங்கள் எப்படி இருப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே மிஷ்ரா பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஹஸ்பண்டாக வந்தா அப்படின்னு சொல்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஐ மீன் அப்படி சொல்லலை. நான் எனக்கு வரப்போகிற ஒய்ஃபுக்கு பார்த்தீங்கன்னா நான் ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருப்பேன். அவங்க ஒரு டீச்சராக இருந்தால் அவங்க ப்ரொஃபஸர் ஆகிற அளவுக்கு நான் அவங்களுக்கு வந்து உறுதுணையாக இருப்பேன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி வா உட்காருங்க அப்படின்னு சொல்லி முத்து கூப்பிட்றாரு. அப்புறம் ஸ்வேதா மீனாலாம் உட்காடுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஸ்வேதா பார்த்தீங்கன்னா அவங்க டைரி எடுத்து மிஷ்ராவுக்கு பார்த்தீங்கன்னா 10 அவுட் ஆஃப் 10 மார்க் போடுறாங்க. உடனே மீனா பார்த்தீங்கன்னா 10 மார்க் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே முத்துல என்ன அவ்வளோ கம்மியா? 10க்கு 10 அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அவ்வளோ அதிகமாவா அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க பேசிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மீனாக்கு உடனே சீதா கிட்டேருந்து கால் வருது. சீதா கால் பண்ணுறேன் நான் பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு மீனா வெளியில் வராங்க. முத்துவும் பார்த்தீங்கன்னா பின்னாடியே வராரு. சீதா ரொம்ப அழுதுகிட்டே பேசுகிறாங்க. என்னாச்சு சீதா ஏன் அழுவுற சொல்லு சொல்லுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் முத்து பார்த்தீங்கன்னா என்ன ஏன் அழுவுறா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே முத்து ஃபோன் வாங்கி சீதா எதுக்கு அழுவுற அழுவதை நிப்பாட்டிட்டு முதல்ல எதுக்கு அழுவுறன்றதை சொல்லுன்னு சொல்கிறாங்க. மீனா பார்த்தீங்கன்னா என்கிட்ட கொடுங்க நான் பேசுகிறேன்னு சொல்லி மீனா வாங்கி பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் தான் ஸ்வீதா சொல்கிறாங்க இல்லைக்கா என்னால் இங்கே முடியல. அவர் என்னை ரொம்பவே டார்ச்சர் பண்ணுறாரு. வர வர டெய்லி அடிக்கிறாரு. சின்ன விஷயத்துக்கு கூட என்னை போட்டு ரொம்பவே அடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி ரொம்பவே அழுது அழுது பேசுகிறாங்க. உடனே முத்து என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குவேன். இல்லைங்க ஸ்வீதாவை அருண் அடிச்சிட்டாங்களா? ஆல்ரெடி அடிக்கடிக்கு இது நடந்துட்டு தான் இருந்தது. சரி அவங்க அம்மா இறந்ததுக்கப்புறம் தான் இப்படி இருக்காங்க. போக போக சரியாயிடும்னு பார்த்தோம். ஆனால் வர வர அதிகமாக போகுது போல். அவள் ரொம்பவே அழுவுறா. சரி வாங்க நம்ம ஸ்வேதா கிட்ட சொல்லிட்டு அங்கே போவோம்னு சொல்லிட்டு 2 பேரும் பார்த்தீங்கன்னா உடனே அங்கேருந்து பார்த்தீங்கன்னா காரில் பரபரப்பாக ஓடி வராங்க. உள்ளே வந்தால் பார்த்தீங்கன்னா சீதா பார்த்தீங்கன்னா தலை ஒரு வேஷம் துணி ஒரு வேஷமாக இருப்பாங்க. உடனே மீனா வந்து ஏய் என்னடி ஆச்சு என்னடி ஆச்சுன்னு சொல்லி தூக்கிட்டு அவளை பார்த்தீங்கன்னா கன்னத்தை தொட போகிறாங்க. சீதா ரொம்பவே வலிக்குதுக்கான்னு சொல்கிறாங்க. பார்த்தா ஒரு அடி அடிச்ச அடியில் பார்த்தீங்கன்னா கை ரேகையே மூஞ்சில பதிஞ்சிருக்கும். உடனே மீனா பார்த்தீங்கன்னா என்ன இப்படி போட்டு அடிச்சிருக்காரு ஒரு மாடா மனுஷனா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே முத்து பார்த்தீங்கன்னா அவன் என்ன இது அடிக்கிறதுக்கு தான் போலீஸ்க்கு படித்தானா இரு நான் போய் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கிளம்புறாரு. உடனே மீனா பார்த்தீங்கன்னா அவர் ஸ்டேஷனில் இருப்பார் வேணாம் அவர் அப்புறம் இவ்வளோ தான் தப்பாக ஏதாவது சொல்லுவார். நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. முத்து பார்த்தீங்கன்னா என்ன இது ஒரு கிரிமினலை ட்ரீட் பண்ணுற மாதிரி ட்ரீட் பண்ணி வச்சிருக்கான். இவன்லாம் ஒரு மனுஷனா? நீ ஏன் மீனா இதெல்லாம் என்கிட்ட முன்னாடியே சொல்லலை? சொல்லியிருக்க வேண்டியதானே? சொல்லியிருந்தா நான் அப்பவே கேட்டிருப்பேன்ல அப்படின்னு சொல்லி சீதாவுமே திட்டுறாரு. உங்கள் அக்கா கிட்ட சொல்கிறதுக்கு முன்னாடி நீ என்கிட்ட சொல்ல வேண்டியதானே? முன்னாடியிலேருந்தே இந்த மாதிரி உன்னை டார்ச்சர் பண்ணுறத நான் அப்பவே அவனை கண்டிச்சிருப்பேன்ல. நீ எதுக்கு அமைதியாக இருந்தா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. முத்து பார்த்தீங்கன்னா, இரு நான் அவன ஒரு உண்டுலன்னு பண்றேன்னு சொல்றாங்க. உடனே மீனா பார்த்தீங்கன்னா, இருங்க அவசரப்படாதீங்க, பொறுமையா இருங்க. என்ன ஆச்சு சீதா? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன வேணாலும் ஆயிருக்கட்டுமே மீனா, அதுக்குன்னு இப்படியா போட்டு அடிப்பாங்கன்னு சொல்லி முத்து ரொம்பவே கோவப்படுறாரு. சரி ஒரு நிமிஷம் இருங்க, அவ என்ன ஆச்சுன்னு சொல்லட்டும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா, அவங்க சொல்வாங்க. இவங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, மீனாக்கு கால் பண்ணி பேசிட்டு இருப்பாரு. என்னடி வேலையெல்லாம் முடிச்சிட்டியா? சமையல்லாம் பண்ணிட்டியான்னு மீனா பார்த்தீங்கன்னா, கால் பண்ணி கேட்டிருப்பாங்க. சீதாவும், பண்ணிட்டேன்க்கா, எல்லாமே பண்ணிட்டேன். எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். ஆனா மாமாவ நெனச்சாதான்க்கா ரொம்ப கஷ்டமா இருக்கு. கடன் கடன்னு பாவம் ஓடிட்டே இருக்காரு. அவரும் எவ்வளோதான் சமாளிப்பாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முத்துவ பத்தி பேசிட்டு இருக்காங்க. அந்த சமயம் பார்த்தீங்கன்னா, அருண் வந்து அவங்க பேசுறத நின்னு கேட்டுட்டு இருப்பாரு. அருண் வந்தத கவனிச்ச சீதா பார்த்தீங்கன்னா, "எப்போ வந்தீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "நான் எப்பயோ வந்தேன். என்ன இவ்வளோ நேரம் உங்க பேசிட்டு இருக்க உங்க அக்கா கிட்ட? ரொம்ப முக்கியமான விஷயம் பேசின போல" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே சீதா பார்த்தீங்கன்னா, "முக்கியமான விஷயம்லாம் எதுவும் இல்லைங்க. எப்பவும் பேசுறது தான் பேசிட்டு இருக்கேன்" அப்படின்னு சொல்றாங்க. "அப்ப எப்பவும் இத தான் பேசிட்டு இருக்க, இது மாரி தான் பேசிட்டு இருக்க" அப்படின்னு சொல்றாங்க. "என்ன சொல்றீங்க? நான் நார்மலா சாதாரணமா தானே பேசினேன்" அப்படின்னு சொல்றாங்க. "இல்ல மூச்சுக்கு 300 தடவ உங்க மாமா மாமான்னு உங்க மாமாவ பத்தி பேசுறியே என்ன கதை?" அப்படின்னு சொல்றாங்க. உடனே சீதா பார்த்தீங்கன்னா, "ச்சீ இந்த மாரி அசிங்கமா பேசாதீங்க, கேவலமா பேசாதீங்க. உங்களுக்கே கொஞ்சம் கூட வெட்கமா இல்லையா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "என்னடி வாய் நீளிட்டே போகுது" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சீதாவ ஒரு அடி அடிச்சிடுறாரு. அடிச்சோனே பார்த்தீங்கன்னா, "என்ன எப்ப பார்த்தாலும் அடிச்சிட்டே இருக்கீங்க? கேட்கறதுக்கு ஆள் இல்லன்னு நெனச்சீங்களா? உங்கள கல்யாணம் பண்ணிட்டு வந்தது எதுக்கு? உங்ககிட்ட அடி வாங்குறதுக்கு தானே?" அப்படின்னு சொல்லின்ற மாரி கேட்குறாங்க. உடனே அருண் பார்த்தீங்கன்னா, கோவம் வந்து பார்த்தீங்கன்னா, பெல்ட் எடுத்து ரொம்ப அடி அடின்னு அடிச்சிடுறாரு சீதாவ. "இதுதான் நடந்ததுக்கா" அப்படின்னு சொல்றாங்க. உடனே முத்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே டென்ஷன் ஆவுறாரு. "அவனா படிச்சிருக்கானா இல்லையா? படிக்காம போலீஸ் ஆயிட்டானா? அவன் ஏன் இந்த மாரிலாம் பண்ணிட்டு இருக்கான்?" அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. உடனே மீனா பார்த்தீங்கன்னா, "இல்லங்க அவங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாரிலாம் பண்ணிட்டு இருக்கான்.
இருக்கான். இவ அப்பப்போ ஏதாவது ஒண்ணு சொல்லுவா. போ போ சரியாயிடும்க்கான்னு அவளே சொல்லுவா. சரி நானும் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி மீனா சொல்றாங்க. ஆனா இந்த அளவுக்கு போவான்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி மீனா சொல்றாங்க. உடனே முத்து பார்த்தீங்கன்னா, எல்லாம் உன் மேல தான் தப்பு மீனா. நீ முன்னாடியே இதெல்லாம் சொல்லணும்ல. யார்கிட்டயும் சொல்லாம எந்த ஒரு விஷயத்தையும் மறைச்சா கடைசியில இந்த மாரி தான் போய் முடியும் அப்படின்னு சொல்லி முத்து பார்த்தீங்கன்னா, மீனாவையும் திட்டுறாரு, சீதாவையும் திட்டுறாங்க. சீதாவுமே சொல்றாங்க, முன்னலாம் இப்படி இல்ல. இப்ப தான் இந்த மாரிலாம் பண்ணிட்டுருக்காரு. எதுக்கு கோவப்படுறாருன்னே தெரியல. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோவப்படுறாரு. எதுக்கு எடுத்தாலும் அடிக்கிறாரு. சரி நானும் சரியாயிடும், சரியாயிடும்ன்னு பார்த்தேன். இப்ப அது அடிக்கிறது அவருக்கு ஒரு பழக்கமாவே ஆயிடுச்சு. தினமும் போட்டு அடிக்கிறாரு. என்னால தாங்க முடியல அப்படின்னு சொல்லி சீதாவும் சொல்றாங்க. முத்து பார்த்தீங்கன்னா, "உன் மேல தான் தப்பு சீதா. நீ என்கிட்ட சொல்லாம விட்டது தப்பு. நீ சொல்லியிருக்கணும்ல" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்புறம் சரி சாரி மாமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவர் ஏன் இப்படி பண்றாருன்னு எனக்கே தெரியல மாமா. தினம் தினம் போராட வேண்டியதா இருக்குன்னு சொல்லி ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. உடனே முத்து பார்த்தீங்கன்னா, திரும்பவும் அதே தான் சொல்றாரு. "நீ என்கிட்ட சொல்லியிருக்கணும் சீதா. சொல்லாம விட்டது தப்பு. சரி இதுக்கப்புறம் நீ இங்க இருக்க வேணாம். வா போலான்னு" சொல்லி கூப்பிடுறாங்க. உடனே சீதா பார்த்தீங்கன்னா, "இல்ல வேணாம் மாமா. போ போ சரியாயிடும்" அப்படின்னு சொல்றாங்க. உடனே மீனாவும் பார்த்தீங்கன்னா, "இதுக்கு மேல நீங்க இருந்து ஒண்ணும் சரியாக போறதில்ல. அவரு திருந்துவாருன்னு நெனச்சோம். ஆனா போக போக அவரோட பிஹேவியர் ரொம்பவே இதுவா தான் ஆயிட்டு போகுது. அதனால இதுக்கப்புறம் நீங்க இருந்தா உன்ன அடிச்சு கூட அவரு கொன்றுவாரு. அதனால நீங்க இருக்க வேணாம்" அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சீதா பார்த்தீங்கன்னா, "இல்லக்கா பரவால்ல. போ சரியாயிடும். நான் நம்புறேன்" அப்படின்னு சொல்றாங்க. "என்ன சீதா இவ்ளோ அடி வாங்கி இந்த மாரிலாம் பேசிட்டு இருக்க? இரு நான் போய் உன் துணியெல்லாம் எடுத்துட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மீனா பார்த்தீங்கன்னா, போய் துணியெல்லாம் எடுத்துட்டு வரேன்னு சொல்லி எடுக்க போறாங்க. முத்து ரொம்பவே கோவமா இருக்காரு. அவன ஒரு வழி பண்ணி ஆவணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காரு. உடனே மீனா துணியெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு, "துணியெல்லாம் எடுத்துட்டேன் வா சீதா போலாம்" அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சீதாவ கூப்ட்டு போறாங்க. முத்து பார்த்தீங்கன்னா, அந்த ஆளே வந்து உன்கிட்ட மன்னிப்பு கேட்டு, முழுசா அவன் தப்ப உணர்ந்து, அவன் உன்ன கூப்பிட்டதுக்கப்புறம், "நீ அப்புறம் இங்க வந்து வாழு" அப்படின்னு சொல்றாங்க. மீனாவும் பார்த்தீங்கன்னா, "நீ இதுக்கு மேல இங்கேருந்து போராட வேண்டிய அவசியம் இல்ல. நீ வா உனக்குன்னா யாரும் இல்லாமையா இருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாரும் கூட்டிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா வீட்டுக்கு தான் கூட்டிட்டு வராங்க. உடனே சீதா பார்த்தீங்கன்னா, கார்லேருந்து இறங்க சொல்லும்போது, "அக்கா அம்மா கிட்டலாம் இந்த விஷயத்த சொல்ல வேணாம்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அம்மாவுக்கு தெரிஞ்சா அம்மா ரொம்பவே கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. முத்து பார்த்தீங்கன்னா, "அதெல்லாம் இல்ல சீதா. நம்ம சொல்லி தான் ஆகணும். பெரியவங்க கிட்ட இந்த மாரி விஷயத்தெல்லாம் நம்ம மறைக்கக்கூடாது. எத்தன நாளைக்கு நம்மளால மறைக்க முடியும்? அப்புறம் அவங்க உன்ன திரும்பவும் கேட்பாங்க. என்னம்மா இவ்வளோ நாள் ஆயிடுச்சு எப்போ போறேன்னு சொல்லிட்டு. என்ன பிரச்சனையோ அத சொல்லுவோம். அதுக்கப்புறம் வரத நம்ம பார்த்துக்கலாம். கஷ்டப்படுவாங்க தான். நம்ம எடுத்து சொல்ல வேண்டியது தான். அதுக்கு நீ கஷ்டப்பட்டுட்டே இருக்க முடியுமா?" அப்படின்னு சொல்லி முத்து பார்த்தீங்கன்னா, மேல கூட்டு போறாங்க. விடுகதை: கந்தல் துணி கட்டியவன் முத்து பிள்ளைகளை பெற்று மகிழ்ந்தான். அது என்ன? ரேகா பார்த்தீங்கன்னா, "இங்க பாரு சத்யா நான் ஒரு வேலைக்காக அப்ளை பண்றேன்" அப்படின்னு சொல்றாங்க. உடனே சத்யா பார்த்தீங்கன்னா, "நான் தான் உன்ன வேலைக்கெல்லாம் போ வேணான்னு சொல்றேன்ல" அப்படின்னு சொல்றாங்க. உடனே ரேகால, "ஓகே நான் அப்ப போல. என் ஹஸ்பண்ட் பேச்ச நான் மீற மாட்டேன்" அப்படின்னு சொல்றாங்க. உடனே சத்யா பார்த்தீங்கன்னா, "என் பொண்டாட்டிய நானும் தடை பண்ண மாட்டேன். உனக்கு போணும்னு விருப்பப்பட்டா போ" அப்படின்னு சொல்லி சந்தோஷமா ஒரு மாரி பேசிட்டு இருக்காங்க. அந்த சமயம் இவங்க என்ட்ரி ஆவுறாங்க. முதல்ல முத்துவும், மீனாவும் பார்த்தீங்கன்னா, பேக்கோட உள்ள போறாங்க. அவங்கள பார்த்தோனே அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா, "வாங்க மாப்ள, வா மீனா" அப்படின்னு சொல்றாங்க. உடனே சத்யா பார்த்தீங்கன்னா, "என்ன மாமா வெளியூர் சவாரி எங்கனா போறீங்களா? அதனால பேக்ல ட்ரெஸ்லாம் எடுத்துட்டு போறீங்க. அக்காவ இங்க விட்டு போலான்னு வந்தீங்களான்னு" சொல்லி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் சீதா பார்த்தீங்கன்னா, வெளியவே நின்னுட்டுருப்பாங்க. உடனே முத்து பார்த்தீங்கன்னா, சீதாவ கூட்டு உள்ள வராரு. அத பார்த்தோனே அவங்க அம்மா, "என்னடி இப்படி வந்து நிக்கிற? என்னடி ஆச்சு?" அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. சீதா பார்த்தீங்கன்னா, அழுதுகிட்டு பதில் எதுவுமே பேசாம நிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் மீனா சொல்றாங்க, "இல்லம்மா அருண் அவள போட்டு அடிச்சிருக்காங்க" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவங்க அம்மா அத பார்த்துட்டு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. சீதா, சீதான்னு சொல்லிட்டு அவங்க கை, மூஞ்செல்லாம் பார்க்குறாங்க. "என்னடி இப்படி போட்டு அடிச்சிருக்காங்க?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மீனா பார்த்தீங்கன்னா, "அம்மா ரொம்ப நாளாவே அவர் இந்த மாரிலாம் பண்ணிட்டுருக்காரு. இவ நம்மகிட்ட எதுவுமே சொல்லாம மறைச்சு எல்லா அடியும் வாங்கிட்டு இருந்திருக்கா" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா, "ஏன்டி மீனா சொல்றதெல்லாம் உண்மையாடி? ஏன்டி இந்த மாரி பண்ண? அம்மாகிட்ட கூட ஏன்டி சொல்லாம இந்த மாரிலாம் பண்ண? அவர் உன்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணாரா? சொல்லுடி, சொல்லுடின்னு" கேட்குறாங்க. சீதா பார்த்தீங்கன்னா, எதுவுமே பேசாம அப்படியே அழுதுகிட்டே நின்னுட்டுருக்காங்க. அப்புறமா தான் சொல்றாங்க, "ஆமாம்மா, வர வர அவர் ரொம்பவே என்ன டார்ச்சர் பண்றாரு. ஃபர்ஸ்ட்டு இருந்த மாரி இல்ல. அவங்க அம்மா இறந்ததுக்கப்புறம் ஆளே மாறிட்டாரு. எதுக்காக கோவப்படுறாரு? ஏன் கோவப்படுறாருன்னே எனக்கு தெரியல. சும்மாவே எதுக்கு எடுத்தாலும் போட்டு அடிக்கிறாரு" அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்காக அடிச்சாருன்ற விஷயத்த பார்த்தீங்கன்னா, சீதாவும் சொல்றாங்க. பெல்ட்லயே அடிச்ச விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. அது கேட்டோனே அவங்க அம்மாவுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. "எதுக்குடி? இதுக்காக தான் உன்ன அவர் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கினாரா? ஒரு போலீஸ்காரன் வேலைய பார்த்தியா உன்கிட்டயா காட்டுவாரு" அப்படின்னு சொல்றாங்க. உடனே முத்துவும் உள்ள வந்துட்டு, "நீங்க எதுக்கு அத்த அழுவுறீங்க? அழாதீங்க" அப்படின்னு சொல்றாங்க. உடனே மீனா பார்த்தீங்கன்னா, "ம்மா இவர பத்தி ஏதோ பேசியிருக்கா, அதுக்காக போட்டு அடிச்சிருக்காரும்மா" அப்படின்னு சொல்றாங்க. முத்துவும் பார்த்தீங்கன்னா, "ஆமா அத்த, இப்ப அவளுக்கு பிரச்சனையினால அடிக்கல. என்ன பத்தி பேச போய் தான் அடிச்சிருக்காரு. என் மேல இருக்க கோவத்த இவ மேல காமிச்சிட்டு இருக்காரு. அவன்லாம் ஒரு மனுஷனா?" அப்படின்னு சொல்லி முத்துவுமே ரொம்பவே கோவப்படுறாங்க. இவள தான் கட்டிக்குவேன்னு அவரும் எவ்வளோ ஸ்டபன் பண்ணி தானே மாப்பிள்ளை இவன கல்யாணம் பண்ணிக்கினாரு. அதுக்கப்புறமும் எதுக்கு இந்த மாரிலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க.
அவர் கோவப்படுவாருன்லாம் எனக்கு தெரியும். ஆனா, இந்த மாரி அடிக்கிற அளவுக்கு போவாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லி அவங்க அம்மா ரொம்பவே வருத்தப்படுறாங்க. முத்து பார்த்தீங்கன்னா, "நீங்களே அழுது எதுக்கு அவள மேல மேல நீங்க கஷ்டப்படுத்துறீங்க?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா, "நீ ஏம்மா இதெல்லாம் எங்ககிட்ட சொல்லாம நீ அமைதியாவே இருந்த?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே சீதா பார்த்தீங்கன்னா, "இது நானா தேடிக்கிட்ட வாழ்க்கைம்மா. இத நான் யார்கிட்ட என்னன்னு சொல்றது? சரி போக போக சரியாயிடும்னு நெனச்சேன். அது போக போக மோசமா தான் ஆவுதுன்னு" சொல்றாங்க. உடனே முத்து பார்த்தீங்கன்னா, "சீதா இன்னொரு வாட்டி இந்த மாரி சொல்லாத. நீயா தேடிக்கிட்ட வாழ்க்கையா இருந்தா மட்டும் என்ன? என்ன நடந்தாலும் நீ வீட்ல நடக்கிறத வந்து சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் சீதா வெளிய கூட்டு வந்து சேர்ல உட்கார வைக்கிறாங்க. "சத்யா என்ன ஆச்சுக்கா? என்ன அருண் இவர்கிட்ட சண்டை கிண்ட போட்டாரா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே மீனா, "கொஞ்சம் பொறுமையா இருடா. நான் அப்புறமா எல்லாமே சொல்றேன். இப்ப இத பத்தி எதுவும் பேச வேணாம்" அப்படின்னு சொல்றாங்க. முத்து பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாள் அவரா சரியாகி வர வரைக்கும் சீதா இங்க தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க மாமியார் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. "நீங்க அழுது அவள இன்னும் கஷ்டப்படுத்தாதீங்க. நீங்க அவள கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க" அப்படின்னு சொல்றாங்க. சத்யா திரும்ப திரும்ப என்னதான் பிரச்சனை அப்படின்ற மாரி கேட்குறாரு. உடனே முத்து பார்த்தீங்கன்னா, "நான் உன்கிட்ட இதெல்லாம் அப்புறமா சொல்றேன்டா. கொஞ்சம் பொறுமையா இரு. சீதா இங்க தான் இருப்பா கொஞ்ச நாளைக்கு. உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லல்ல?" அப்படின்னு கேட்குறாங்க. உடனே சத்யா இல்ல, "சீதா இங்க இருக்கிறதுல எனக்கு என்ன மாமா பிரச்சனை? எனக்கு ஒரு பிரச்சனை இல்ல." அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இங்க ரேகா மூஞ்சி பார்த்தீங்கன்னா மாறுது. ஏன்னா ஆல்ரெடி இது ரொம்ப சின்ன ரூமு. ரொம்ப சின்ன ஹாலு, ஒரு கிச்சனு, அவங்களுக்குன்னு இருக்க ஒரே ஒரு பெட்ரூமு. இங்க சீதாவும் இதுக்கப்புறம் இருப்பாங்கன்னு சொன்னோனே, அவங்களோட ஃபேஸே பார்த்தீங்கன்னா மாறிடுச்சு. அப்புறம் முத்து பார்த்தீங்கன்னா, சீதா கிட்ட, "இதுக்கப்புறம் அருண் கால் பண்ணாலும், மெசேஜ் பண்ணாலும், எது பண்ணாலும் நீ எடுக்காத" அப்படின்னு சொல்றாரு. சீதாவும், "சரி மாமா" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கனகாவ காமிக்கிறாங்க. கனகா பார்த்தீங்கன்னா, டிவில பாட்டு போட்டு பார்த்தீங்கன்னா, டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அந்த சமயம் பார்த்தீங்கன்னா, மனோஜ் வராரு. மனோஜ பார்த்தவுனே, "ஏய் ஹஸ்பண்ட் வா வா டான்ஸ் ஆடலாம்" அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. "ஐயோ! நான் டான்ஸ் ஆடலாம் வரல. உங்க அம்மாவ பார்க்க தான் வந்தேன்" அப்படின்னு சொல்றாங்க. உடனே அங்க வேலை செய்றவங்க, "வாங்க வாங்க சார், மேடம் கொஞ்சம் வெளிய போயிருக்காங்க. நான் உங்களுக்கு காஃபி எடுத்துட்டு வரேன்" அப்படின்னு சொல்லி போயிடுறாங்க. கனகா பார்த்தீங்கன்னா, "இப்ப நீ என் கூட டான்ஸ் ஆட வரியா? இல்லையா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்ல நான் உங்க அம்மாகிட்ட ஒரு விஷயம் பேசலான்னு வந்தேன். உன்கிட்ட சொன்னா நீ சொல்லிடுவியா? சரி நான் அப்புறமா உங்ககிட்ட ஃபோன்ல பேசிக்கிறேன். நான் போறேன்னு" சொல்லி போறாரு. உடனே கனகா பார்த்தீங்கன்னா, அவர் கைய புடிச்சு வலிச்சு, "ஒழுங்கா நீ என் கூட டான்ஸ் ஆடுன்னு" சொல்றாங்க. மனோஜ், "இல்ல, இல்ல நான் ஆடலன்னு" சொல்றாரு. உடனே மனோஜ் கைய புடிச்சு வலிச்சு அவர தள்ளுற மாரி போயிட்டு, "இப்ப ஆட போறியா? இல்லையா? ஆடுறா என் கூட டான்ஸ்" அப்படின்னு சொல்லி கோவப்படுறாங்க. அதுக்கப்புறம் மனோஜும் பார்த்தீங்கன்னா, வேற வழி இல்லாம கனகா கூட டான்ஸ் ஆடுறாரு. குச்சி குச்சி டான்ஸ் ஆடுறாங்க. "இப்ப எதுக்கு என் கைய புடிச்சுன்னு நீயும் குச்சி குச்சி ஆடிட்டு இருக்க? கொஞ்சம் பொறுமையா ஆடுன்னு" சொல்றாங்க. ஆனா அவங்க கேட்காம பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஒரு மாரி ஹார்டா பண்றாங்க. உடனே அந்த சமயம் பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா வராங்க. அவங்க அம்மா வந்து இவங்க 2 பேரும் டான்ஸ் ஆடி இருக்கிறத பார்த்து சந்தோஷப்படுறாங்க. "வாங்க வாங்க மாப்பிள" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் கனகாவும், "நீ உள்ள போம்மா" அப்படின்னு சொல்றாங்க. "இல்ல இல்ல நான் போமாட்டேன். அவர் டயர்டா இருக்குன்னாரு. நாங்க 2 பேரும் போய் தூங்க போறோம்" அப்படின்னு சொல்றாங்க. உடனே மனோஜ் பார்த்தீங்கன்னா, "எனக்கு தூக்கம் வரல. ஆன்டி நான் உங்ககிட்ட பேசணும்" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்க, "கனகா நீ டிவி ஆஃப் பண்ணிட்டு போய் தூங்கு. அவரு வருவாரு" அப்படின்னு சொல்றாங்க. "சரி நீ வந்து என் கூட டான்ஸ் ஆடணும்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஓகே, ஓகே நான் வந்து ஆடுறேன்" அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் தான் கனகா அங்கருந்து போறாங்க. கனகா போனதுக்கப்புறம் அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா, "சாரி மாப்ள நானும் எங்க பொண்ணும் உங்கள ரொம்பவே தொந்தரவு பண்றோம்" அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் மனோஜ் பார்த்தீங்கன்னா, "கனகாவ பத்தி தான் எனக்கு தெரியும்ல விடுங்க" அப்படின்னு சொல்றாங்க. "பாருங்க மாப்பிள எப்படி இருந்தாலும் என் பொண்ணு உங்கள ஏதோ பேசி கீசி ஆட வச்சிருக்கா" அப்படின்னு சொல்றாங்க. உடனே மனோஜ் பார்த்தீங்கன்னா, "இங்க நானே ஆடி போய் தான் இருக்கேன்" அப்படின்னு சொல்றாரு. அவங்க ஷாக்கா திரும்பி பார்க்குறாங்க. "ஏன் மாப்பிள இப்படி சொல்றீங்க? என்ன ஆச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா, இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இனி அடுத்தடுத்த ஒரு விறுவிறுப்புகளும், சுவாரஸ்யங்களும், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகான கிளிக் பண்ணுங்க. விடுகதையின் விடை சோளக்கதிர்.